நம்ம இந்த வீடியோவில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு பேசிக் ப்ராப்ளமாக உங்களோட எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே வருது. ஃபார் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிகாம் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வரைக்குமே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ப்ராப்ளம்ஸாக வருது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொவிஷன்ஸும் அது ரிலேட்டடாக ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளமும் நம்ம பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து அவரோட ஸ்டேட்டஸை நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ அண்ட் இது எந்த வகையிலுமே நம்ம சிட்டிசன்ஷிப்போடு கனெக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா அவர் இந்தியனாக இருக்கணும், இந்தியன் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளோட பீரியடில் அவர் இந்தியாவில் எத்தனை நாள் இருந்திருக்காரு அப்படிங்கிறத மட்டுமே வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதை கால்குலேட் பண்ணி நம்ம அவருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேட்டஸ் கொடுக்க போகிறோம். ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், ரெசிடென்ட் பட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்க போகிறோம். நாங்கள் எழுதியிருக்கிற மாதிரி ஏன் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அவரோட டேக்ஸ் அட்வான்டேஜ் டிஃபர் ஆகும். ஸோ அவரோட டேக்ஸ் அட்வான்டேஜஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்க்கும் வேறு மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ அதை பொறுத்து அவருக்கு டேக்ஸில் ஒரு வகையான எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் டிட்டர்மினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நம்ம அதில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பேசிக்காக நம்ம ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணுறோம். இது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில பேசிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, பேசிக் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அந்த ப்ரொவிஷன்ஸ் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெசிடென்ட்னு டிக்ளேர் பண்ணுவோம். இல்லை அவரால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அவரை நம்ம நான் ரெசிடென்ட்னு டிக்ளேர் பண்ணுவோம். அதே மாதிரி ஒன்ஸ் அவர் ரெசிடென்ட் டிக்ளேர் ஆகிட்டாருன்னா அடுத்தது மறுபடியும் அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னா ஆர்டினரிலி ரெசிடென்ட்னு அவரோட ஸ்டேட்டஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படியே அவர் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நாட் ஆர்டினரிலி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டேட்டஸ் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 2 ப்ரொவிஷன்ஸ் பேசிக்கலாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் பேசிக் ப்ரொவிஷன்ஸ். ஸோ என்ன பேசிக் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரில் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் அதாவது நம்மளோட 2019-20 அந்த பீரியடில் அவர் 182 டேஸ் இருந்திருக்கணும். 182 டேஸ் இந்தியாவில் இருந்திருக்கணும். இல்லை அவரால் இதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, அவர் வந்துட்டு போகிறாரு, ஃபாரின் கண்ட்ரீஸில் அவருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது, வந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால் there is another chance. அது என்ன அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரில் அதாவது 1920 அவர் 60 டேஸ் இருந்திருக்கணும். 60 டேஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி அது கூடவே அண்ட் கண்டிஷன், அது கூடவே அவர் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 4 ப்ரீவியஸ் இயர்ஸ், லாஸ்ட் ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 4 ப்ரீவியஸ் இயர்ஸ், 4 இயர்ஸ் ப்ரிசீடிங் தி ப்ரீவியஸ் இயர், ப்ரிசீடிங் த ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் இருந்திருக்கணும். 365 டேஸ் இருந்திருக்கணும். அதாவது 4 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ் என்னதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா 18-19, 17-18, 16-17, அதே மாதிரி 15-16 இந்த 4 வருஷத்தையும் சேர்த்து 365 டேஸ் இருந்தால் போதும். ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால் அவர் முதல்ல நம்மளோட ப்ரீவியஸ் இயர் அதாவது 2019-20 அந்த ஃபினான்ஷியல் இயரில் 182 டேஸ் இருக்காரான்னு பார்க்கணும். அப்படி இல்லையா பரவாயில்ல, அவருக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் இயரில் அவர் 60 டேஸ் இருந்தால் போதும். அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க 4 இயர்ஸில், அந்த ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க இந்த 4 இயர்ஸில் டோட்டலாக அவர் 365 டேஸ் இருந்தாலும் போதும். ஓகே, ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி இருக்க 4 இயர்ஸில் 365 டேஸ் இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணாரும். ஒரு கண்டிஷன் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணார்னா அவர் ரெசிடென்ட்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஏதாவது ஒன்று அவரால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, எய்தர் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இல்லை அப்படின்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ இந்த 2மே அவரால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் தென் ஹி வில் பி டேர்ம்ட் அஸ் நான் ரெசிடென்ட். நான்
ரெசிடென்ட். ஸோ நம்ம மறுபடியும் ரீகேப் பண்ணுறேன். அதாவது லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஓகே, இன்னொரு சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் இயரில் 60 டேஸும் அதுக்கு முன்னாடி இருக்க 4 இயர்ஸில் 365 டேஸும் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன், ஓகே, திஸ் இஸ் ஏ கண்டிஷன் அண்ட் திஸ் இஸ் பி கண்டிஷன். ஸோ ஒன்றா ஏ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் பி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஹீல் பி டேர்ம்ட் அஸ் ரெசிடென்ட். இல்லை இதில் எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் ஹீல் பி டேர்ம்ட் அஸ் நான் ரெசிடென்ட். ஓகே, ஸோ இப்போது ரெசிடென்ட்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெசிடென்ட்னு டிக்ளேர் பண்ணி கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவர் ரெசிடென்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் அடுத்தது நம்ம அடிஷ்னல்ஸ் கண்டிஷன்ஸ் செக் பண்ணணும். ஸோ அடிஷ்னல் கண்டிஷன் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொல்லுவோம். சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு சொன்னால் அவர் நான் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆயிடுவார், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆயிடுவார். ஸோ அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் out of 10 preceding previous years, okay, 10 preceding previous years, okay, நம்ம ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி இருக்க 10 preceding previous yearsல அவர் வந்து அட்லீஸ்ட் 2 இயர்ஸில் ரெசிடென்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கணும், ரெசிடென்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் இருக்கணும். அண்ட் இது இல்லாமல் அண்ட் அவுட் ஆஃப் 7 preceding previous years, நம்ம ப்ரீவியஸ் இயருக்கு முன்னாடி 7 இயர்ஸில் அட்லீஸ்ட் 730 டேஸ் அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்துருக்கணும். அட்லீஸ்ட் 730 டேஸ் அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்துருக்கணும். இப்படி இந்த 2 கண்டிஷனுமே அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் he will be termed as ordinary resident. இல்லை அப்படின்னு சொன்னால் he will be termed as not ordinary resident. ஓகே, ஸோ டு ரீகேப், ஓகே, ஃபர்ஸ்ட்லன்னு சொல்கிறேன். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹீ மே பி டேர்ம்ட் அஸ் ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட் இன் த பிகினிங். ஓகே, ஸோ திஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த பேசிக் ப்ரொவிஷன்ஸ். ஸோ பேசிக் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எய்தர் நம்ம ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இருக்கணும், இல்லை அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா அதுக்கு முன்னாடி இருக்க இயர்ஸில் அதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸும் அதுக்கு முன்னாடி இருக்க 4 இயர்ஸில் 365 டேஸும் இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணார்னா அவர் ரெசிடென்ட் ஆயிடுவார். இதில் எதையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா அவர் நான் ரெசிடென்ட் ஆயிடுவார். அதோட ப்ராப்ளம் ஓவர் ஆயிரும். ஸோ சப்போஸ் இப்போ ரெசிடென்ட் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னால் அடுத்தது நம்ம அடிஷ்னல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் பார்க்குறோம். அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயரை விட்டுட்டு 1920 விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்க 10 இயர்ஸில் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் அவர் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி அது கூடவே நம்ம ப்ரீவியஸ் இயரை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்க 7 இயர்ஸில் அட்லீஸ்ட் 730 டேஸ் அவர் இந்தியாவில் இருந்திருக்கணும். ஸோ இது ரெண்டையுமே அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவரை நம்ம ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொல்லுவோம். இப்போ அவரால் இது ரெண்டில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, இல்லை ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்னா ஹீல் பிகம் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ரொவிஷன் தான். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் நான் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். மிஸ்டர் ராம், an Indian citizen, leaves for the first time on 31st May 2015 and comes back on 15th May 2018. He again leaves India on 10th June 2019 to come back on 14th January 2020. He is living in India since then. Determine his residential status for the previous year 2019-20. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் கடைசியில் டிட்டர்மைன் ஹிஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 1920நாலும் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2021நாலும் நம்ம இதே ப்ரொவிஷன்ஸ் தான் அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். இதே இயர் தான் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இது டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தெரியும், பட் இட் இஸ் வெரி ஈஸி. நமக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி இந்த டேட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம எடுத்து எழுதிட்டோம்னா போதும், நமக்கு ப்ராப்ளம் ஈஸியாக எழுதிக்கலாம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸில் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எழுதும் போது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மேட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களோட ஆன்சர் ரொம்ப லெஜிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போது நம்ம வந்து இங்கே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு உங்கள் சொல்யூஷனுக்கு டைட்டில் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெரி இம்பார்ட்டண்ட், நம்ம எந்த அசஸ்மெண்ட் இயருக்கு பண்ணுறோம், எந்த ப்ரீவியஸ் இயருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதணும். ஸோ நம்ம எந்த அசஸ்மெண்ட் இயருக்கு பண்ணுறோம், ஸோ நம்ம அசஸ்மெண்ட் இயர் இஸ் 1/4/2020 to 31/3/2021. லைக்வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் இஸ் 1/4/2019 to 31/3
2020. ஸோ இந்த டேட்ஸோட எப்போவுமே எந்த ப்ராப்ளம் எடுத்திங்கனாலும் எழுதிக்கோங்க. ஓகே, எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் இன்கம் டேக்ஸில் எடுத்திங்கனாலும் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ அண்ட் லைக் வைஸ் அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர். அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அசஸியோட நேம். ஸோ அசஸியோட நேம் ஹியர் இஸ் மிஸ்டர் ராம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதும் போது கொஞ்சம் கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ எது நம்மளோட அசஸ்மெண்ட் இயர், எந்த அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயருக்கு இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி யாருக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி நம்ம பிளேஸ் எல்லாம் எழுதிட்டு இருப்போம். ஸோ இப்போ நமக்கு பிளேஸ் தேவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி நீட் நாட் ரைட் பிளேஸ். ஸோ தி டைட்டில், அசஸி நேம் அண்ட் ஆன் தி அதர் சைட் அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர். ஸோ இதை எழுதினோம்னாலே நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிரும். ஸோ இதை வச்சு நம்ம டேட்ஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் நம்ம பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் இஸ் 1/4/2019 to 31/3/2020. ஸோ இந்த பீரியடில் அவர் எவ்வளோ நாள் நம்ம கண்ட்ரியில் இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம பேசிக் கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம பேசிக் கண்டிஷன்ஸ் என்ன, ப்ரீவியஸ் இயரில் 182 டேஸ் இருந்திருக்காரான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் இயரில் ஃபஸ்ட்டு 182 டேஸ் இருக்காரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இல்லை அப்படின்னா தான் நம்ம செகண்ட் கண்டிஷனுக்கு போகணும். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் 182 டேஸ் இருக்காரான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ 1/4/2019 31/3/2020 எவ்வளோ நாள் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டே டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் he comes to India first on 31st May 2015 and comes back on 15th May 2018. Sorry, he leaves India for the first time. இந்தியா விட்டு 2015 போயிருக்காரு, மறுபடியும் 2018 தான் திரும்பி வந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் he again leaves India on 10th June 2019 சொல்கிறாங்க. ஸோ இந்த 10th June 2019 அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் இயர்க்குள்ளே வருது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் பிகின்ஸ் ஃப்ரம் 1/4/2019. ஸோ 1/4/2019 10th June 2019 வரைக்கும் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐட்டம் 1/4 நம்ம ப்ரீவியஸ் இயரில் 1/4/2019 10th June 2019 வரைக்கும் இருந்திருக்காரு. முதல்ல நம்ம ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ டேஸ் இருக்காருன்னு பார்க்குறோம். அதே மாதிரி அவர் வந்து இந்தியா விட்டு வெளியில் போகிறனாலும் அதே மாதிரி இந்தியாவுக்கு அரைவ் ஆகிற டேட்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 2 டேட்டுமே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ திரும்ப வந்திருக்காருன்னு பார்க்கலாம். டு கம் பேக் ஆன் 14th January 2020 சொல்லியிருக்காங்க. ஸோ 14th January 2020 இஸ் அகெயின் இன் அவர் ப்ரீவியஸ் இயர். ஸோ 14th January 2020 அவர் திரும்ப வந்திருக்காரு. ஸோ 14th January 2020 நம்ம ப்ரீவியஸ் இயர் எண்ட்ஸ், நம்மளோட ப்ரீவியஸ் இயர் எண்ட்ஸ் பை 31/3/2020. ஸோ நம்ம கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் 1/4/2019 10/6/2019 வரைக்கும் இருந்திருக்காரு. அதே மாதிரி மறுபடியும் அப்ராட் போயிட்டு he has come back by 14/1/2020 to 31/3/2020. ஸோ இது ரெண்டுலேயும் எவ்வளோ டேஸ் அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி டேஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் டேஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே 71 டேஸ் வரும், இங்கே 78 டேஸ் வரும். ஸோ if we add both it will be 149 days. 149 days. So what has happened? So நம்ம previous yearல he has stayed only for 149 days. But ஆனால் நம்ம previous yearல he should have stayed for at least 182 days. So இப்போ இது satisfy ஆகலை. ஸோ இதுலேயே நமக்கு பேசிக் கண்டிஷனில் செகண்ட் ஒன் இருக்குது. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணலாம். இப்போ 60 டேஸ் இதில் இருந்திருக்காரு இல்லையா, ப்ளஸ் 365 டேஸ் 4 ப்ரீவியஸ் இயர்ஸில் இருக்கணும். 4 preceding previous இயர்ஸில் 365 டேஸ் இருக்கணும். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் 60 டேஸ் during the previous year and 365 days during 4 previous year preceding the current previous year. ஸோ கரண்ட் ப்ரீவியஸ் இயரை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி 4 ப்ரீவியஸ் இயர்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 1/4/2018 to 31/3/2019. ஓகே, அதே மாதிரி 1/4/2017 to 31/3/2000. ஓகே, 2016. ஓகே, then again
1/4/2016 to 31/3/2017. Okay, so here it should be 2018. Okay, so இதுக்கு முன்னாடி 1/4/2015 to 31/3/2016. ஸோ இந்த பீரியடில் அவர் எப்போ இந்தியாவில் இருந்திருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த ஒவ்வொரு பீரியட்லையும் அவர் இந்தியாவில் எப்போ இருந்திருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 1/4/2018 31/3/2019. ஸோ இந்த பீரியடில் அவர் எப்போ இந்தியாவில் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா he comes back on 15th May 2018 சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் he is not in India. ஸோ 15th May 2018 அந்த ஃபுல் இயர் இருந்திருக்காரு இல்லையா. ஸோ 31/3/2019 31/3/2019 வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் he is not in India. Okay, why? Because 2015 போனவர் 2018 தான் வந்திருக்காரு. ஸோ 17-18 he is not in India. அதே மாதிரி 16-17 he is not in India. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1/4/2015 31/3/2016 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் he is in India till 31st May 2015. Okay, he is in India till 31st May 2015. So 1/4/2015 31st May 2015 வரைக்கும் அவர் இந்தியாவில் இருந்திருக்காரு. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் here you will get 382 days. ஓகே, இங்கே nil days, இங்கே again nil days. ஸோ இங்கே கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 61 days. ஓகே, ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் this is 322 days. Okay, nil and then 61 days. So totally it should be 383 days. 383 days. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் he has been in India for 60 days during the previous year and 365 days during the 4 preceding previous year except our current previous year. Therefore, okay, he can be termed as resident. Okay, he can be termed as resident. Okay, till now என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு அவர் நம்ம ப்ரீவியஸ் இயரில் 182 days இருக்காரான்னு பார்க்குறோம். இல்லை 149 days தான் இருக்கார். ஓகே, நம்ம செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம். அது ரெடி ஆனாலும் he will be termed as ரெசிடென்ட். ஸோ நம்மளோட செகண்ட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 60 days ப்ரீவியஸ் இயரில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்க 4 ப்ரீவியஸ் இயரில் 365 days இருக்கணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயரில் 60 days இருக்காரு. அதுக்கு முன்னாடி 4 ப்ரீவியஸ் இயர்ஸில் எவ்வளோ டேஸ் இருக்காருன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் we are getting 383 days which is above 365 days. Now he is termed as resident. இப்போ அவர் ரெசிடெண்ட்டாக நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் அவர் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ ஆர்டினரி ரெசிடெண்ட்டில் நம்ம பழைய 10 yearsல அட்லீஸ்ட் அவர் 2 yearsக்காவது அவர் ரெசிடெண்ட்டுங்கிற ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி he should have been stayed in India for 730 days during the 7 previous years. ஓகே, ஸோ இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா வருஷங்கள்லையுமே அவர் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. ஓகே, நம்ம அடிஷ்னல் கண்டிஷன்ஸை நம்ம சும்மா மைண்ட் கால்குலேஷன் மாதிரி பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் he was in India only. 2015 தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் இந்தியா விட்டு போயிருக்காரு. ஸோ he can be termed as ordinarily resident. ஏன்னா 2015க்கு முன்னாடி இருக்க இயர்ஸ் ஃபுல்லாகவே அவர் இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. Therefore, he would have got the status of resident and likewise he would have been stayed for 730 days in the 7 years preceding the previous year. Therefore, Mr. Ram is ordinary resident. Okay, so this is how we claim his residential status. Thank you.